அகில உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள். நான் தங்கவேல் சரவணன், கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க வந்துங்க, பெல் பட்டன் அமர்த்தி ஆல்ன்ற ஆப்ஷன் குடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து சேரும். இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, 2026ல் 7 சனியில வந்து எந்தெந்த கிரகங்களுக்கு வந்து நன்மை, எந்தெந்த கிரகங்களுக்கு பாதிப்பு. அந்த நன்மை எப்படி நம்ம சரியான முறையில பயன்படுத்திக்கணும். அந்த தீமை வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் விலாவாரியா நம்ம பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக மேஷ ராசிக்கு. மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் வந்து எல்லா ராசியை விட மேஷ ராசிக்கு அதிகமான ஒரு நன்மைகள் நமக்கு வந்து சேரும். குறிப்பாக அந்த இளமை பருவம் சரியான முறையில நமக்கு வந்து படிப்பும் நமக்கு வந்து ஈஸியா அமைஞ்சிரும். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, ஒரு திருமணம் சரியான முறையில வந்து சரியான நேரத்தில நமக்கு நடக்கும். அடுத்தது வந்து தொழில் அப்படி சொல்லும்பொழுது, சொந்த தொழில், பெரிய பதவி. அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இருக்கிறதிலே ஒரு பெரிய பதவியில உட்கார்ந்திருக்கும் பூராமே பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அந்த மேஷ ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு அதிர்ஷ்டம் நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைச்சிருது. இந்த ராசியில வந்து பிறந்தவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஒரு மூட பழக்கவழக்கம், இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு கடுமையான ஒரு தெய்வ பக்தி, இந்த மாரிலாம் யாரும் எதுவுமே நீங்க நம்புறதே கிடையாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கு தகுந்த மாரி நம்ப ஊதியம் இருக்குது. உழைப்பு தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு நினைக்கக்கூடிய ஆளுங்க நீங்க மேஷ ராசிக்காரங்க. இந்த ராசியில வந்து இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனி நடந்துகிட்டு இருக்கு. முதல் சுத்து. இந்த 7 சனியில வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு இளமை பருவம், ஒரு கல்லூரி பருவம். இப்ப 2 ஒரு கேட்டகரி இருக்குன்னு நான் சொல்றேன் நானு. இந்த இளமை பருவத்தில இந்த அத வந்து பார்த்துட்டா ஒரு பள்ளி பருவம், அதே மாரி வந்து கல்லூரி பருவத்தில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கவனம் தேவை. படிப்புல வந்து கொஞ்சம் படிச்சது ஞாபகம் இல்ல. இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு, நமக்கு அதனால ஒரு பாதிப்பு. இல்ல ஒரு பொருள் வந்து அடுத்தவங்களோட பொருள் நம்ம வாங்கிட்டு போறோம் அப்படின்னா, நம்மளையும் அறியாம ஒரு தொலையக்கூடிய ஒரு நேரமெல்லாம் உண்டு. அதே மாரி வந்து அவங்களுக்கு ஒரு துணை போகாத அளவுக்கு, தப்புக்கு வந்து நம்ம கூட நெருங்காத அளவுக்கு வந்து கொஞ்சம் நீங்க வந்து ஒரு பாதுகாப்பா இருந்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க படிச்சதே கூட வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பாதிப்புகள் வந்துரும். அதனால இந்த மேஷ ராசிக்காரங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இந்த மேஷ ராசியில வந்து சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஈஸியா வந்து காலையில கடன் வாங்குனா கூட சாயந்திரம் குடுத்துர்றோம். 10 நாள்ல வந்து குடுத்துர்றோம். 1 மாசத்துல குடுத்துர்றோம். இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு கடன் அப்படி சொல்லும்பொழுது வந்து, அடுத்தவங்கள நம்பி வாங்குறதோ, இல்ல அடுத்தவங்கள நம்பி குடுக்குறதோ, இல்ல அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு முதலீடு வந்து நம்ம போடுறதோ, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தது மாரி எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்குது. நம்பள மீறி என்ன நடக்க போகுது அப்படின்னு மட்டும் நீங்க வந்து ஒரு ஒரு வேகமாகவோ, இல்ல அப்படின்னா வந்து சொன்ன மாரி வச்சுக்கும்போது கொஞ்சம் ஒரு கவனக்குறைவாவோ நீங்க இருக்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, இத்தன வருஷம் ஒரு கட்டி காப்பாத்துன ஒரு கௌரவம், அதே மாரி வந்து நமக்கு ஒரு நல்ல பேரு, இதெல்லாம் ஒரு களங்கத்தை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த சனிக்கிழமை நீங்க கவனமா இருந்துக்கணும். அதே மாரி வந்து சனிக்கிழமை அப்படி சொல்லும்பொழுது வந்து, ஒரு நல்ல காரியங்கள் அப்படி சொல்லும்பொழுது வந்து ஒரு கடன் வாங்குறது, கொடுக்கிறது, முதலீடு போறது, இல்ல அப்படின்னு வெளிநாடு, வெளியூர் பயணம், இல்ல அப்படின்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ராத்திரியில வந்து ஒரு பயணம் பண்றது, இதெல்லாமே கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இதே ராசிக்காரங்கள அப்படி சொல்லும்பொழுது, வெளிநாட்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி சொல்லும்பொழுது, கொஞ்சம் சிரமத்தை கொண்டுட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது வந்து, இப்ப நமக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள நம்பி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு அமௌண்ட் குடுத்து அனுப்புறோம். இல்ல ஒரு லேப்டாப் வாங்கி குடுத்து அனுப்புறோம். ஒரு டிவி வாங்கி குடுத்து அனுப்புறோம். வீட்டுக்கு குடுத்து அனுப்புறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு வீடு போய் சேராது. இல்ல அப்படின்னா, அதில ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஏடிஎம் கார்டு அது கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கங்க. காசு, பணம் அதே மாரி நகை, நட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். இது எல்லாமே ஒரு மிஸ் ஆகக்கூடிய நேரமாக உண்டு. ஆனா, இதையும் தாண்டி நமக்கு நன்மைகள் கிடைக்கும். நன்மைகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாம்பளே எதிர்பார்க்காத அளவுக்கு அதாவது ரொம்ப நாள் வந்து ஒரு கனவா இருக்கு. ரொம்ப நாள் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து நம்ம திடீரென வந்து நடக்கும். அது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் முதல்லயே வந்து இப்ப இந்த ஜனவரி மாசம் இந்த ஒரு முடிஞ்சு ஒரு பிப்ரவரி மாசத்துக்குள்ள நீங்க திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னாவோ, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, பக்கத்துல ஏதாவது ஒரு சனீஸ்வர பகவான் கோயிலோ, இல்ல ஒரு விநாயகர் கோவிலோ அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்தது அப்படின்னா, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தால், இது உங்களுக்கு நன்மை உண்டாகும். எப்பவுமே வந்து நல்ல நேரத்துல அதிகமா நல்லது நடக்கிறதில்ல. அந்த கெட்ட நேரத்துல நமக்கு அதிகமா நல்லது நடக்கும். அதனால வந்து இதை வச்சு எதுவும் நீங்க பயப்பட தேவையில்ல. ஆணும், பெண்ணுக்குள்ள வந்து ஒரு அடிக்கடி ஒரு சண்டை, சச்சரவு, தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே உருவாகக்கூடிய நேரம். ஒரு சிறு பிரச்சனைக்கு வந்து அதுக்கு முக்கியத்துவம் குடுத்து, அதாவது நான் சொன்னது தான் சரி.
என்ன மீறி எப்படி செஞ்சீங்க? என்ன மீறி எப்படி நீங்க பார்த்தீங்க, பண்ணுனீங்க அப்படின்ற அளவுக்கு இது பெரிசு ப படு சும்ப ப ப படும்பொழுது வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பிரிவு, ஒரு விரிசல் இதெல்லாம் ஒரு சந்திக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலைகள் வந்துரும். இப்ப சில விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னா, எல்லாமே நமக்கு புதுசா இருக்குது. கேள்விப்படாததா இருக்குது. என்னடா இத்தன வருஷம் நம்ம சரியான முறையில தான் இருந்தோம். இத்தன வருஷத்துல ஒரு சரியான பாதையில தான் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது அப்படின்ற அளவுக்கு யோசனை பண்ற அளவுக்கு இருக்கும். அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நிம்மதி அப்படி சொல்லும்பொழுது வந்து, ஒரு கெட்ட பழக்கவழக்கத்திலயோ, இல்ல ஒரு கெட்டவங்ககிட்ட பேசும் பொழுதோ, அவங்கள சார்ந்து இருக்கும் பொழுதோ, இதுதான் நிம்மதி, இதுதான் சந்தோஷம் அப்படின்ற அளவுக்கு நெனைக்க தோணும் நமக்கு. அப்ப அதுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில இதை விட ஒரு மோசமான ஒரு பெரிய பாதிப்புகள் வந்து வரதுக்கு உண்டான ஒரு வகையில நமக்கு வந்து சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய நேரிடும். அதேபோல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, காவல்துறை சம்மந்தப்பட்டது, அதே மாரி வந்து நீதித்துறை சம்மந்தப்பட்ட வகையில இந்த வழக்குகள்ல சிக்காம இருக்கிறதுக்கு அப்ப எதுக்குமே முக்கியத்துவம் நம்ம குடுக்கக்கூடாது. அத வந்து எதுவா இருந்தாலும் நிறுத்தி, நிதானமாக, அமைதியாக யோசனை பண்ணீங்க அப்டின்னா, இது உங்களுக்கு வந்து இந்த 7 பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பா நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, திருமணம் பண்ணக்கூடிய ஒரு யோகங்கள். அதாவது வந்து நீண்ட நாளாக வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஒரு பெண்ண விரும்பினேன், இல்ல ஒரு ஆண விரும்பினேன், இல்ல அப்டின்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, ஒரு கல்யாணம் வந்து அரேஞ்ச்டு மேரேஜே பரவால்ல, நம்மளோட இனத்திலேயே பண்ணா பரவால்ல அப்டின்ற அளவுக்கு வந்து, அது தோஷங்கள் இருந்தாலும் சரி, இல்ல அப்டின்னா வந்து வேற வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து ஒரு திருமண தடங்கல் இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, நிவர்த்தி ஆகக்கூடிய நேரமா தான் உங்களுக்கு இருக்கு. அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இந்த 7 சனியில வந்து பார்த்துட்டீங்கன்னா, திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா, கவர்மெண்ட் வேலை செய்றவங்க, அதே மாரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்றவங்க, பதவி உயர்வு அப்படி சொல்லும் பொழுது, ஒரு பெரிய லெவல்ல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்லயோ, இல்ல அப்டின்னா வந்து எதிர்பார்த்து பார்க்கிறதோ, இல்ல கிடைச்சாகணும் அப்டின்ற அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா, கொஞ்சம் மிஸ் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால வந்து இது ரொம்ப நினைக்க வேண்டாம். இது ரொம்ப முக்கியத்துவம் குடுக்க வேண்டாம். அதிலயும் ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனா என்ன அப்டின்னா, கொஞ்சம் அதாவது ஒரு மா நாள்ன்றது வாரம், வாரம்ன்றது மாசம். இந்த மாரி கொஞ்சம் இழுபறியாக இருக்குமே தவிர, டக்குனு அமையிற அளவுக்கு இல்ல. ஆனா கண்டிப்பாக அமையும். நிதானம் தேவை. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஒரு மனைவியால நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குமா? அப்டின்னு எதிர்பார்த்தீங்க அப்டின்னா, மாமனார் வகையிலயும், ஒரு மாமியார் வகையிலும், இல்ல அப்டின்னா வந்து ஒரு மச்சாண்டார் வகையிலும் பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, சிறு சிறு பிரச்சனைகள் இதெல்லாமே உண்டாகக்கூடிய நேரம். அப்ப அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு கல்யாணம், ஒரு காதுகுத்து, ஏதாவது ஒரு சீமந்தம் நடக்குது அப்டின்னா, நம்பளோட தலைமையில நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருந்தா, அது கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். காரணம் என்ன அப்டின்னா வந்து, நாம எதுல தலையிட்டாலுமே, நமக்கு தான் ரூ. 10 விரயமாகுற அளவுக்கு இருக்குது. கொடுத்தால் திருப்பி வாங்க முடியாது. வாக்குறுதி காப்பாத்த முடியாது. இதான் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இந்த மேச ராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அதேபோல் பார்த்துட்டீங்க அப்டின்னா, பிள்ளைகள் வந்து ஒரு வண்டியில அனுப்புறோம், இல்ல நாம கூட்டிட்டு போறோம், இல்ல அப்டின்னா வந்து பிள்ளைக்கு மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கோம். பிள்ளை தவறு பண்ணாது அப்டின்ற அளவுக்கு நீங்க ஒரு ஆணித்தரமான முறையில, ஒரு கண்மூடித்தனமான முறையில நம்பிக்கை வைக்க வேண்டாம். எல்லாருமே வந்து தவறுகள் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலையும் உண்டு. 100% யாருமே நல்லவங்களும் கிடையாது. அப்ப அவங்களையும் ஒரு கண்காணிக்கக்கூடிய நேரம், என்னன்றது ஒரு கேள்வி கேட்க வேண்டிய நேரம். இதெல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, நீங்க கட்டாயத்துக்கு ஆளாக வேண்டிய நேரிடும். அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, இது ஒரு கூர்மையா ஒரு கண்காணிச்சு, அவங்களோட வழி நடத்துறதுக்கு, அவங்களோட வாழ்வியல் முறை நல்லா இருக்கிறதுக்கு என்ன ஒரு வழிமுறையோ, அத நீங்க தேடிக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா, இது வேணா நீங்க தாராளமா செய்யலாம். அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா அ இடம் வாங்குறது. அதேமாரி வந்து ஒரு வீடு வாங்குறது, ஒரு கிரயம் பண்றது, இது எல்லாமே வந்து 7:30 சனியில வந்து திடீரென்று நடக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வகையில ஒரு வில்லங்கம் இருந்தால், அதுக்கு நீங்க இடம் குடுக்க வேண்டாம். அதேமாரி வந்து டக்குனு வந்து ஒரு சொத்து நம்ம வித்துட்டு இன்னொன்னு வந்து வாங்கலாம் அப்டின்னா, அது நீங்க பண்ண வேண்டாம். இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, ஒரு ரூ. 10 கையில இருக்கு, ஒரு பேங்க்ல இருக்குது அப்டின்னா, அந்த ரூ. 10 அதாவது நம்ம கைவிட்டு போற மாரி ஒரு நஷ்டமாகறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு உங்களுக்கு. அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, அதுக்கு இடம் குடுக்காத அளவுக்கு வந்து இருக்கிறத காப்பாத்திக்கங்க. இருக்கிறத பயன்படுத்திக்கங்க. உண்மைய சொல்லணும் அப்டின்னா வந்து, இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த 2026 அப்டி சொல்லும்பொழுது, ஒரு சிலந்தி வலையில சிக்கி இருக்கிற மாரி தான் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. அதுல இருந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நமக்கு இருக்கு. அதாவது வந்து இந்த 365 நாளும் பார்த்துட்டீங்க அப்டின்னா, 365 வாய்ப்புகள் நமக்கு நமக்கு கையில தான் இருக்கு. அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இதுல வந்து ஒரு நன்மை எதுல வரும்? இதுல வந்து ஒரு நம்பிக்கை வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து அதிகமான பண்ணி, அந்த நம்பிக்கையில வீண் போகுறதுக்கு உண்டான ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வில்லங்கம் இருக்குது அப்டின்னா, அந்த நம்பிக்கை நீங்க வைக்க வேண்டாம். ஒரு நார்மலா இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எல்லாமே சரியான முறையில இருக்கும். உடம்பு நல்ல விதமா பார்த்துக்கங்க. அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா, முக்கியமா கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே வந்து மேச ராசிக்காரங்களுக்கு புதுசா எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு மருத்துவ செலவு வரதுக்குள்ள நேரம் இருக்குது. கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. இது வந்து ஒரு பொதுவான விஷயம் தான். உங்களோட ஜாதகத்த நேரடியா பாருங்க. இல்ல அப்படின்னா வந்து ஒரு ஆன்லைன்லயே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதை விட தெளிவான விளக்கங்கள், இதை விட தெளிவான ஒரு அ கரெக்ட்டான முறையில வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாதகம் பார்த்து உங்களுக்கு சொல்லப்படும். இந்த சேனலை முதல்ல பார்க்கிறவங்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமர்த்தி ஆல் என்ற ஆப்ஷன் குடுங்க. நன்றி, வணக்கம்.